வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் கைடு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வரவிருக்கிற குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A மூன்றுக்குமான தமிழ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மிக குறைவான நாட்களே உள்ளன. தமிழில் சிலபஸ் சேஞ்ச் 2025 புதிய சிலபஸ் அறிவிச்சிருக்காங்க. அந்த சிலபஸ்க்கு என்னென்ன படிக்கணும், எதுலேருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது தான் இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. எங்கே சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழினுடைய அந்த சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிலபஸில் 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது போக ஒரே ஒரு யூனிட்டில், அதாவது அலகு 1 இலக்கணம், அலகு 2 சொல்லகராதி, அலகு 3 எழுதும் திறன், அலகு 4 கலைச்சொற்கள், அலகு 5 வாசித்தல், அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு, அலகு 7 இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதனுடைய இறுதியில் என்ன பாருங்கள், அலகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. ஒரு விஷயம், 7th யூனிட்டுக்கு நீங்கள் 6 to 10th வரைக்கும் உள்ளதை பார்த்தா போதும் அப்படிங்கிறது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதுங்க, அது இன்டைரக்ட் மீனிங். அப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்கிற போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் நம்ம என்னெல்லாம் சார் படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பொதுத்தமிழ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு போட்டித் தேர்வில் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது தமிழும் கணிதம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யாரெல்லாம் தமிழில் 95+ போட்டு மேக்ஸில் 23+ போட்டாங்களோ அவங்க முதல் 100 ரேங்குக்குள்ளே வந்துடுறாங்க. அது இது வரைக்கும் நீங்கள் ஜெயிச்சவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுடைய ஸ்பீச் ஒன்றா தான் இருக்கும். 95+ தமிழ்லையும் 23+ மேக்ஸ்லையும் போட்டாச்சுன்னா, இதில் 95 + 23 118 மார்க் ஆச்சு. 118 125க்கு 118 மார்க் ஆச்சு. இதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். இந்த 118ங்கிறது மினிமம். நிறைய பேர் 99 98 போடுறாங்க. உங்களாலையும் நிச்சயமாக முடியும். இதுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள தமிழ் பாட புத்தகங்களில் முதல் 6 யூனிட்டுக்கு புத்தகத்துக்கு பின்பகுதியில் உள்ள இலக்கணம் மட்டும். புத்தகத்துக்கு பின்பகுதியில் உள்ள இலக்கணம் மட்டும். இதில் ப்ளஸ் இன்னும் ஒன்று நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஃபன்னாக அதை செஞ்சுக்கலாம். 2ஆம் வகுப்புலேருந்து அல்லது 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் சின்ன சின்ன இலக்கண பகுதிகள் இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் செலவழிச்சா கூட இதை பிடிஎஃப்பில் அப்படி பார்த்து முடிச்சிடலாம். மொபைலில் பிடிஎஃப் கிடைக்கும், அதை எடுத்து அப்படி பார்த்து முடிச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவழிச்சா. அப்போ இந்த 6 to 12 உள்ள புத்தகத்துக்கு பின் பகுதியில் உள்ள இலக்கணம் மட்டும் பார்த்தா போதும், வேறு எதையும் பார்க்க வேண்டாம். சார் 6 to 12 சிம்பிளாக சொல்லிட்டீங்க. நியூ புக்கா ஓல்டு புக்கா? நியூ புக்கும் பார்க்கணும், ஓல்டு புக்கும் பார்க்கணும். ப்ளஸ் சிறப்பு தமிழ் அதையும் பார்க்கணுங்க. அந்த ஸ்பெஷல் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதையும் பார்க்கணும். அதுலேயும் பழைய புத்தகமும் பார்க்கணும், புது புத்தகமும் பார்க்கணும். சிறப்பு தமிழில் புது புத்தகத்தை விட பழைய புத்தகத்தில் கொஞ்சம் கண்டென்ட் அதிகம். அது எப்படி அதிகம்னா, அதுலேருந்து இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் இன்டைரக்டாக அங்கே இருக்குது. அந்த விஷயங்களை நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ அதை பார்த்தாகணும். முதல்ல சிலபஸில் என்னெல்லாம் இருக்குது, அதில் நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பிரித்தெழுதல் சேர்த்தெழுதுகள்னு கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதுதல் அப்படின்னா வெறுமனையே ஒரு வேர்டு கொடுத்து தங்கத்தமிழ், தங்கம் கூட்டல் தமிழ், அது மட்டும் மீனிங் இல்லை. பிரித்தெழுதுதலுக்கான ஒரு விதிமுறை, சேர்த்தெழுதல்னா சேர்த்தெழுதுதலுக்கான ஒரு விதிமுறை. அப்போ பிரித்து எழுதும்போது ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எழுத்தை ஒரு வார்த்தையை பிரித்தோம்னா அந்த வார்த்தை இரண்டும் பொருள் தருவதாக இருக்க வேண்டும். பொதுத்தமிழ், பொது கூட்டல் தமிழ். அப்போ பொதுங்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், தமிழ்ங்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அப்படி பொருள் தர்ற மாதிரி பிரிக்கிறதான் பிரித்தெழுதல். பொருள் வந்தாலும் பரவாயில்ல, வந்தாலும் வரலட்டாலும் பரவாயில்ல, அதனுடைய சின்ன சின்ன உறுப்புகளை பிரிக்கணும்னா அது பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிற வேர்டில் வந்துடும். அப்போது இதில் ஒரே ஒரு ரூல், நம்ம பிடிக்கக்கூடிய வேர்டு 2க்கும் மீனிங்காக இருக்கணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அதனுடைய பொருள் தெளிவாக இருக்கணும். 2ஆக பிரிக்கலாம், 3ஆக பிரிக்கலாம், அந்த மாதிரி வார்த்தைகள் வித்தியாசப்படும். சேர்த்து எழுதலுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது.
பின்னாடி ஃபுல்லாக இலக்கணத்தை பார்த்தோம்னா புணர்ச்சி அப்படின்னு வரும். அதில் இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு வரும். விகார புணர்ச்சியில் தோன்றல், திரிதல், கெடுதல். சார் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சார் எல்லாருக்கும்? இயல்பு புணர்ச்சிங்க. இதில் ஒரு வேர்டு எடுத்துக்கோமே. ஒரு நிமிஷம். எப்படி இதில் என்ன வேர்டு அது கரெக்டாக இருக்குது? இந்த வேர்டை எடுத்துக்குவோம். சந்தி பிழை. சந்தி கூட்டல் பிழை. அப்போ இடையில இப்புன்னு ஒன்று தோன்றுதா? இது தோன்றல். இதில் அடுத்து மரம் கூட்டல் வேர் அப்படின்னு இருக்கும். அப்போ அதை ரெண்டையும் சேர்த்து எழுதுனா மரவேர் அப்படின்னு இருக்கும். அப்போ கெடுதல் இருக்கா? இதேமாரி திரிதல். இயல்பு புணர்ச்சின்னா எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அப்படி புணர்ந்ததுன்னு சேர்ந்ததுன்னா அது இயல்பு புணர்ச்சி. அப்போ பிரித்தெழுதல்னா பிரித்தெழுதலுக்கான அது எந்த அடிப்படையில் பிரியுது? சேர்த்தெழுதலுக்கு ஒவ்வொரு ரூல் இருக்குது. அந்த ரூலை 4 கீழே கொடுத்துட்டு இதன்படி சேர்ந்த எழுத்து வார்த்தை எது அப்படின்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒன்றொன்னையும் படிக்கும்போது அது எங்கே இருக்குது, அது என்ன அடிப்படையில் சேருது அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுக்கடுத்து குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள் அறிதல், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல். நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் எல்லாமே சிம்பிளான இலக்கணம். ரொம்ப கடினமாக பார்க்குற மாதிரி குற்றியலுகரம் குற்றியலிகரம்லாம் இங்கே இல்லை. ரொம்ப எளிமையான இலக்கண பகுதி. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை எழுத்துக்கு ரொம்ப எளிமையான பகுதியை தான் இலக்கணமாக சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து சொல். வேர் சொல் அறிதல். வேர் சொல் எல்லா இடத்துலையும் பகுதியுறுப்பு இலக்கணத்தில் முதல்ல இருக்கும்ல, கட்டளை சொல்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் அங்கே வேர் சொல். நட, விழி, நண்பா, அந்த மாதிரி முதல்ல அந்த பெர்ஃபெக்டாக அந்த சின்னதாக ஒரு வினை அடி இருக்கும்ல, அதுதான் வேர் சொல். அப்போ அது எல்லாமே கட்டளை பொருளில் தான் இருக்கும். அந்த வேர் சொல் முதல்ல தெரியணும். அடுத்த வேர் சொல்ல இருந்து வினை முற்றாவோ, வினை எச்சமாகவோ, வினையாளனையும் பெயராகவோ, பெயரெச்சமாகவோ உருவாக்க தெரியணும். அப்போது சொல்லுன்னு எடுத்துட்டோம்னா வேர் சொல்லை மட்டும் வச்சு இத்தனை வகை இருக்குது. அடுத்து பெயரெச்சம் வகையறிதல் அப்படின்னு கொடுத்துட்டு அயற்சொல், தமிழ் சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். இது எல்லாமே வேற ஒன்றும் இல்லைங்க. எழுத்து ஒற்றை கொம்பு, ரெட்டை கொம்பு, 2 சுழி, 3 சுழி, அந்த இதில் உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள வல்லினம், மிகுமிடம், மிகாமிடம், இதைத்தாங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எளிமையான இலக்கண பகுதிகளில் தான் 6லேருந்து 12 வரை ஒரு நாளைக்கு கட்டாயம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி வாசித்தா 2 வகுப்பு வாசிக்க முடியும். முதல் நாள் 6, 7 முடிக்க முடியும். 8, 9 அடுத்த நாள் முடிக்க முடியும். 10 ஒரு நாள், 11 ஒரு நாள், 12 ஒரு நாள். நிச்சயமாக ஒரு வாரத்தில் ஃபஸ்ட்டு டைம் வாசித்து முடிக்க முடியும். 2வது டைம் வாசிக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், கொஞ்சம் சோம்பல் கொடுக்க தான் செய்யும். ஏன்னா 2வது டைம் வாசிக்கும்போது நமக்கு பொருள் புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ முதல்ல ஒரு வாரம்ங்கிறது 2வது வாரம் ஆயிரும். 3வது முறை வாசிக்கும்போது ரொம்ப சிம்பிளாக 2 நாளையில் ஒரு பாதி சிலபஸை வாசிக்க முடியும். ஆனால் அதுவரை நீங்கள் ஓடணும். நிச்சயமாக ஓடுனா ஜெயிச்சிடலாம். அதுக்கடுத்து சொல்லகராதின்னு எடுத்திருக்காங்க. சொல்லகராதி ரொம்ப சிம்பிளாக மிசை அதனுடைய எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மிசைன்னா என்ன அர்த்தம்? மேலே. அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? கீழே. இப்போ இந்த மாதிரி எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமில் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டுங்க. ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனைனா 42 அப்படின்னு சொல்லி பவனந்த முனிவர் அப்படிலாம் படிச்சிருப்போம். இதையும் தாண்டி ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியலில் ஓரெழுத்து ஒரு மொழி ஸ்பெஷலாக நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கு விளக்கமும் நிறைய இருக்குது, அதனுடைய பொருட்களும் நிறையா இருக்குது. ரொம்பலாம் இல்லை, ஒரு 4-5 பக்கங்கள் இருக்குது. முடிஞ்சால் நான் இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழி அந்த விஷயத்தை யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதில் ஓரெழுத்து ஒரு மொழி டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5ஓ 10ஓ படிங்க. ஒரு 5னா ஒரு வேர்டுக்கு கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கு அவங்க 10 மீனிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 சொல்லேருந்து 10 சொல் வரைக்கும் படிக்க முடியும். அப்போ அந்த 10 படித்தோம்னா தோராயமாக ஒரு 6 நாள் 7 நாட்களில் அதை முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வீதம் பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக முடிக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி தான்.
அதை தொடர்ந்து கொண்டு போகிறது தான் கஷ்டம். தொடர்ந்து கொண்டு போயிட்டோம்னா வெற்றி நிச்சயம். அடுத்து, பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். பொருந்தா சொல்லை கண்டறிய ஆட்மேன் அவுட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. 4 வேர்டு கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று வேறுபட்டது அதை எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு 3 அறநூல்கள் கொடுத்துட்டு ஒரு நூல் 8 தொகை 10 பாட்டு, அதாவது சங்க இலக்கிய நூல்கள் கொடுப்பாங்க. அதில் எது வித்தியாசம் அப்படின்னு எடுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக கொடுப்பாங்க, நம்மளால் எடுக்க முடியும். அடுத்து, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கேஞ இந்த மாதிரி வரிசையாக எழுதிட்டு கீழே வரைக்கும் அப்படி எழுதிட்டு கொடுத்துருக்கப்பட்ட வேர்டு எது எதுன்னு டிக் பண்ணிவிட்டு அதனுடைய அடிப்படையில் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். இதுதான் எழுத்துக்கள் அடிப்படையில், அதாவது சீர் செய்தல், அகர வரிசையில் சொற்களை சீர் செய்தல். அடுத்து, ஒரு பொருட்பன்மொழி. 9th-லயா 10th-ல நினைக்கிறேன், யானைக்கு நிறையா நேம் கொடுத்துருப்பாங்க. களரி, களபம் அப்படின்னு நிறைய வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டு ஒரு பொருள் பன்மொழி, ஒரே ஒரு இதுதான், நிறைய அதுக்கு வேர்டு இருக்குது. இரு பொருள் குறிக்கும் சொற்கள், இதையும் கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்ன அந்த புக் பேக்கில் மொழித்திறன் இலக்கணம் பக்கத்திலே மொழித்திறன் பயிற்சி இருக்கும், அதிலே அடங்கிடுது. இன்னும் நம்ம பாடத்துக்குள்ளே போக வேண்டி இல்லை. இந்த சொல்லகராதி முழுவதும் அந்த இலக்கணத்தை ஒட்டியே சிறு பகுதியாக இருக்கும், அதை முடிச்சிடலாம். அடுத்து, இதுக்கு ஒரு அனலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலே போதும், இந்த 2ஐயும் 3ஐயும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏங்க, நம்ம படிக்கும்போது இது எல்லாமே உள்ள சப்ஜெக்டில் கவர் ஆயிரும். இருந்தாலும் நம்ம அதுவான்னு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் யோசிக்க வேண்டியிருக்கும். மிச்செல்லாம் நான் கொஸ்டினை வாசித்து 4 ஆன்சரையும் வாசித்து டிக் பண்ணாலே நிச்சயமாக கரெக்டாக இருக்க முடியும். அந்த புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள ஏரியாவை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பகுதியை முழுவதும், அதாவது கோடிட்ட இடங்களை நிரப்புக முழுவதையும் நம்மளால் செய்ய முடியும். அடுத்ததாக, எழுதும் திறன். எழுதும் திறன் அப்படிங்கிறது எழுதும்போது தப்பு இல்லாமல் வரணும். இதில் முதல்ல என்ன சொல்கிறாங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். அதில் தொடர் வகைகள் கொடுத்துருக்காங்க. செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. ஒரு வினையை, ஒரு சென்டென்ஸை, ஒரு சொற்றொடரை செயற்பாட்டு வினையாக மாற்ற முடிஞ்சதுன்னா செய்வினை. செயற்பாட்டு வினையாக மாற்ற முடிஞ்சதுன்னா அது செய்வினை. தானே செஞ்சால் தன்வினை, இன்னொரு ஆளை செய்ய வச்சா அது பிறவினை. இந்த பேசிக்கை வச்சு இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்ததாக மரபு தமிழ். இதில் என்னெல்லாம் சொல்லுவாங்க, திணை மரபு, பால் மரபு, இளமை பெயர்கள், வினை மரபு, ஒலி மரபு, தொகை மரபு. இவ்வளவும் மரபுகள். அதாவது ஒரு 2-3 இடங்களில் தான் மொத்தமே இருக்குது. அதை வாசித்தா கட்டாயமாக நம்ம டிக் பண்ணிட முடியும். அதற்கடுத்தால் ரொம்ப முக்கியமான பகுதி குறியீடுகள். இது சிறப்பு தமிழ், பழைய சிறப்பு தமிழ்லையும் அதுபோக புது புத்தகத்துலையும் இருக்குது. கால் புள்ளி அப்படின்னா கமான்னு அர்த்தம், அரை புள்ளி அப்படின்னா இது, முக்கால் புள்ளி அப்படின்னா இப்படி 2 புள்ளி வைக்கிறது, முற்றுப்புள்ளினா புள்ளி வைக்கிறது, வியப்புக்குறி, வினாக்குறி. இவ்வளவும் எங்கெங்கே போடணும்னு ஒரு 10 ரூல் இருக்குங்க. அதை மட்டும் வாசித்தாலே இந்த ஏரியாவிலேருந்து கட்டாயம் 2 கேள்விகள் மினிமம் வரும்னு எதிர்பார்க்குறேன். இந்த விஷயத்தை ஆன்சர் பண்ணிடலாம். அதற்கடுத்ததாக கலை சொற்கள். இது எங்கெங்கே இருக்குது கலை சொற்கள்? ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் 6 கலை சொற்கள் அல்லது 8 கலை சொற்கள் இருக்கும். அதாவது வலசை அப்படின்னா மைக்ரேஷன், சர்ச் என்ஜின்னா தேடுபொறி, ஒவ்வாமை அலர்ஜி, மரபணு ஜீன், கடல் மயில் நாட்டிக்கல் மயில். இது போக 11th 12th சிறப்பு தமிழில் பின்னாடி ஒரு 2-3 பக்கங்களுக்கு இருக்குது. 2-3 பக்கங்களுக்கு இருக்குது. அதில் ஒரு மொத்தமே ஒரு 50லேருந்து 100 வேர்டுக்குள்ளே இருக்கும். 11th ஒரு 100 வேர்டு, 12th ஒரு 100 வேர்டு, 200 வேர்டு. அதுபோக 6th 12th வர ஒரு 150-200 வேர்டு. மொத்தம் ஒரு 400 வேர்டு எடுத்தால் இந்த ஏரியாவை நம்மளால் ஒரு 5 கேள்வி கேட்டால் நிச்சயமாக கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். உங்களுக்கு பொருள் புரியாவிடிலும் பரவாயில்ல, அதில் ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு திக்கட் அப்படின்னு இருக்கும், அப்படின்னா புதர் அப்படின்னு மீனிங். அப்போ திக்காக இருக்கிறது புதர் அப்படின்னு வச்சுக்கோங்க. திக்காக இருந்தது, செடிகள் அடர்த்தியாக இருந்தது, திக்காக இருந்தது அப்படின்னா புதர் அப்படிங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது.
அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஒரு பேரா கொடுப்பாங்க. அந்த பேரால இருந்து ஒரு 4-5 கேள்விகள் கேட்கப்படும். 15 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேரா வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரடியாக அதில் இருந்து தான் கேள்விகள் வரும். நிச்சயமாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு, சிம்பிள் டிரான்ஸ்லேஷன். பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் 9th ஓல்டு புக்லேயும் இருக்குது, அதுபோக 11th 12th ஓல்டு புக்லேயும் இருக்குது. அலமாரினா என்ன, இந்த மாதிரி பிரசங்கம் அப்படின்னா என்ன, ஒன்றுக்கு இருக்குது. அந்த வேர்டுகளை எடுத்து அதை ஒரு 2 டைம் வாசித்தாலே தாராளமாக நம்மளால் செய்ய முடியும். அதுபோக கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் என்னென்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்கலாம். இல்லைன்னா கொடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணால் என்ன வரும்னு 4 ஆப்ஷனில் கொடுத்தும் கேட்கலாம். ரொம்ப எளிமையாக ஒரு 11th 12th புக்கு வரைக்கும் வாசிச்சிருந்தா எல்லாராலையும் இதை ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததாக தமிழறிஞர் தமிழ் தொண்டு இலக்கியம். அதாவது இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் செஞ்சுருக்காங்க. மத சார்பான இலக்கியங்களெல்லாம் நீக்கியிருக்காங்க. என்னெல்லாம் சார் நீக்கியிருக்காங்க? கம்பராமாயணம் இல்லை, தேம்பவாணி இல்லை, சீராபுராணம் இல்லை, அத்தனை மத சார்பான இலக்கியங்களையும் நீக்கியாச்சு. என்னதெல்லாம் இருக்குது? திருக்குறள் இருக்குது. திருக்குறளில் இதுக்கு முன்னாடி 25 அதிகாரம் இருந்தது, இப்போ 20 அதிகாரம் மட்டும் இருக்குது. அதை மட்டும் படித்தா போதும். அதுக்கடுத்து திருக்குறளுடைய மேற்கோள்கள் கேட்டிருக்காங்க, அதனுடைய மேற்கோள் கேட்டிருக்காங்க. அடுத்து அறநூல் தொடர்பான செய்திகள், அதுவும் அறநூல் எதெல்லாம்னு கொடுத்துட்டாங்க, எதெல்லாம் படிக்கணுன்ட்டு. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், இவ்வளவும் படித்தா போதுமானது. அடுத்து தமிழின் தொன்மை 12th சிறப்பு தமிழில் இருக்குங்க, ஓல்டு புக்கில் இருக்குது. சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். அடுத்து தமிழறிஞர் தமிழ் தொண்டு பார்த்தோம்னா குறைவான பேர், விரல் விட்டு என்ன 10 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார், தேவநேய பாவனர், பாவல்ரேர் பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர், பாரதிதாசன், டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதேமில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவ ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர். தமிழ் ஒளி ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. முடியரசன் 2 இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். உருத்திரங்கண்ணனார் குறைவான பகுதிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. கீவ ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர்லாம் குறைவாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 1 2 3 6 7 10 13 15 18 20, மொத்தமே 20 பேர் தாங்க. அப்போ 20 அதிகாரம் திருக்குறள், 20 பேர் தமிழறிஞர் தமிழ் தொண்டு, இடையில தமிழின் தொன்மை இருக்குது. அப்போ இதிலிருந்து 15 கேள்வி. இதில் ஒன்று ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது 10ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 11 12 படிக்க வேண்டாமா? 11 12 செய்யுள் பகுதியை படிக்க வேண்டாம், இலக்கிய பகுதிகளை படிக்க வேண்டாம், தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ சார் அதை வாசிக்கவே வேண்டாமா? அந்த செய்யுளுக்கு பின்னாடி மொழித்திறன் பயிற்சி இலக்கணம் இருக்கும் இல்லையா, அதை வாசிச்சுக்கோங்க. ஆனால் செய்யுளில் பாடலை கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக பொருள் கேட்குற மாதிரி பெரிய அளவுக்கு இலக்கியங்கள் இங்கு கொடுக்கப்படவில்லை. கேட்டாலும் ஒரு கேள்வி அல்லது 2 கேள்விக்குள்ளே தான் வரும். இதுக்கு முன்னாடி அதை வாசிச்சிருந்தோம்னா அதை வச்சு நம்மளால் எடுத்துக்கலாம், மீதி பகுதியை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ இலக்கணத்தை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளாக 3ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள இலக்கணத்தை வாசிச்சுட்டு இலக்கிய பகுதியை பொறுத்தவரை 6லேருந்து 10 வரைக்கும் வாசித்தா தமிழினுடைய சிலபஸ் குறைஞ்சிது, கம்ப்ளீட்டட். இதை ஒரே டைம்லாம் பிடிக்க முடியாது, 3-4 முறை வாசிக்கணும், நிறைய கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணணும். உங்கள் மொபைலில் உள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா டிஎன்பிசிக்குன்னு க்யூஸ் போடுற மாதிரி நிறைய ஆப் இருக்குது. அவங்களுமே பழைய சிலபஸ் படி தான் கொஸ்டின் வச்சுருக்காங்க. இருந்தாலும் எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ கொஞ்சம் இருக்கிறது பரவாயில்ல. இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ உங்களுக்கு எதையும் சொல்லித்தர போகிறதில்ல. ஆனால் இவங்க தவறான கேள்விகளை நிறைய சிலபஸ் விட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் நிறைய வச்சுருந்தாலும் ஒரு சில ஆப் நல்லா தான் வச்சுருக்காங்க, ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் புரிஞ்சு வரதுக்கு 4000 இருந்தாலும் பரவாயில்ல. இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஏதோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இதில் ஏதோ கொஸ்டினை போட்டால் கொஞ்சமாவது நம்ம மைண்டு
திங்கிங் கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகப்படும். வரவிருக்கிற எக்ஸாமுக்கு இன்னும் 120 நாட்களுக்குள்ளே தான் இருக்குது. அந்த 120 நாட்களும் 120 பொன்னான மணித்துளிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வெற்றி. இங்கே எவ்வளோ வேகமாக ஓடுறீங்க, எவ்வளோ விவேகமாக ஓடுறீங்கிறத பொறுத்து தான் வெற்றி இருக்குது. கட்டாயம் கட் ஆஃப் 175 இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 2024 நடந்த குரூப் 4 கவுன்சிலிங்க்கும் 2025 நடந்த குரூப் 4 கவுன்சிலிங்க்கும் ஜென்ரலில் 3 to 4 மார்க் வித்தியாசம், டைப்பில் 7 to 8 மார்க் வித்தியாசம் கூடுதலாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது 175 கட்டாயமாக ஜாப் கிடைக்கும். அதுக்கு கீழே போடணும்னு நினைக்காதீங்க. போட்டுட்டு ஜாப் கிடைக்குமான்னு யோசிக்காதீங்க. தமிழை நல்லா படிங்க, தமிழை தெளிவாக படிங்க, புரிஞ்சு படிங்க. எது தேவையோ அதை மட்டும் படிங்க. நிச்சயமாக வெற்றி பெறலாம். நன்றி அன்பர்களே.